நவம்பர் 13 வாக்கு. இன்றைய நற்செய்தியில இறை ஆட்சி இது எப்பொழுது வரும் என்கின்ற கேள்விகளில மனிதர்கள் நேரம் செலவிடுகிற போது இயேசு ஆண்டவர் அது உங்கள் நடுவிலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அது இருக்கிறது. ஆனால் நாமோ வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் இதை பற்றி யோசிக்க நமக்கு இந்த சிந்தனையை திறக்கிறார். ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனது நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள். உலகம் வேறு வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் முதலில் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நிகழ்கால கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் மானிட மகனைப் போல நாமும் எதிர்கொண்டு அமிலத்தில அழுக்கு நீக்கப்பட்ட அணிகலன் போல நம்முடைய வாழ்வு தூயதாக அமைகிற போது இறையாசு நிச்சயம். அப்பொழுது இறையாட்சியின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை நமக்கு செய்தியாக சொல்லுகிறார். ஆகவே இறையாட்சியை, நமக்குள் இருக்கிற இறைவனது ஆட்சியை நாம் உணர்ந்து போற்றுவோம். இன்றைய வினாக்களாக, போலி இறைவாக்குகளை நம்பி அவற்றின் பின் செல்கிறேனா? கற்புலனாகாத இறை ஆட்சியை நான் உணர முயற்சிக்கின்றேனா? சிந்திப்போம். ஆமென்.